கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இரண்டாம் உலகப் போரின் போது ஐரோப்பாவில் பல குழந்தைகள் அனாதைகளாகவும் வீடற்றவர்களாகவும் ஆயினர். அவர்களை ஒன்றிணைத்து ஒவ்வொரு நாளும் உணவளித்த தன்னார்வலர்கள் ஒரு உண்மையை கவனித்தனர். அவர்களில் பல குழந்தைகள் இரவில் உறங்க முடியாமல் தவித்தனர். அதற்கு அவர்களுக்குள் இருந்த பயமே காரணம் என கண்டறிந்தனர். குறிப்பாக அடுத்த நாளுக்கான உணவை பற்றிய பயமே என்பதை உணர்ந்தவர்கள் ஒரு உளவியலாளரினுடைய அறிவுரைப்படி ஒவ்வொரு குழந்தைக்கும் இரவு படுக்கைக்கு செல்லும் முன் ஒரு சிறிய ரொட்டி துண்டை கொடுத்தனர். சாப்பிடுவதற்காக அல்ல, மாறாக தூங்கும் போது கையில் வைத்திருப்பதற்காக மட்டுமே. ஆச்சரியமாக அதன் பின் பல குழந்தைகள் அமைதியாக எந்தவித உள்ளார்ந்த பயமின்றி உறங்கினர். அந்த சிறிய ரொட்டி யாரோ ஒருவர் தங்களை கவனித்துக் கொள்கிறார்கள், நாளையும் தங்கள் தேவைகள் நிறைவேற்றப்படும் என்னும் நம்பிக்கையை அவர்களுக்கு தந்தது. இரக்கம் என்பது வெறும் ரொட்டியை கொடுப்பதல்ல, மாறாக அது நம்பிக்கையை கொடுப்பதா. உண்மையான இரக்கத்தை பெறும்போது பயம் நம்பிக்கைக்கு வழிவிடுகிறது, தனிமை அன்புக்கு வழிவிடுகிறது மற்றும் விரக்தி வாழ்வுக்கு வழிவிடுகிறது. பொது காலத்தின் 18ஆம் ஞாயிறு இறைவார்த்தை வழிபாடு இரக்கத்தால், அதாவது பரிவால் பகிர்ந்தளித்த இறைவனை நமக்கு எடுத்துரைக்கின்றன. அதே இரக்கமுள்ள தந்தை தம் இரக்கத்தின் கருவிகளாக நம்மை பகிர்ந்து வாழ அழைக்கின்றார். நண்பர்களே, இன்றைய முதல் வாசகத்தில் தாகமாய் இருப்பவர்கள் நீங்கள் அனைவரும் நீர்நிலைகளுக்கு வாருங்கள். எசையா 55வது அதிகாரம் 1 முதல் 3 வரை உள்ள இறை வார்த்தைகள். இந்த வார்த்தைகள் ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். திருப்பாடல்கள் 145 8வது வசனம் என்பதை நமக்கு வெளிப்படுத்துகிறது. அன்பார்களே, விவிலியத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது பாலைவனத்தில் 40 ஆண்டுகள் இஸ்ராயல் மக்களுக்கு உணவளித்தது. விடுதலை பயணம் 16வது அதிகாரம். மோசே வழியாக பாறையிலிருந்து தண்ணீர் கொடுத்தது. விடுதலை பயணம் 17வது அதிகாரம். பஞ்சம் ஏற்பட்ட காலத்தில் காக்கைகள் மூலம் எலியாவுக்கு உணவளித்தது. 1 அரசர்கள் 17வது அதிகாரம் 2 முதல் 6 வரை உள்ள இறை வார்த்தைகள். கைப்பெண்ணின் மாவு கூடம் தீராமல் இருந்தது. 1 அரசர்கள் 17வது அதிகாரம் 8 முதல் 16 வரை உள்ள இறை வார்த்தை. இவை அனைத்தும் இறைவனுடைய இரக்கத்தை நமக்கு வெளிப்படுத்தி காட்டுகிறது. நற்செய்தி வாசகத்திலே இயேசு பாலை நிலத்திற்கு சென்ற போது பெருந்திரளான மக்களை கண்டு அவர்கள் மீது பரிவு கொண்டார். இயேசு 5000த்திற்கும் மேற்பட்டோருக்கு அப்பங்களையும் மீன்களையும் பகிர்ந்தது அவர் கொண்ட பரிவின், அதாவது இரக்கத்தின் வெளிப்பாடு. மத்திய நற்செய்தியில் இரக்கத்திற்கு பயன்படுத்தப்பட்ட கிரேக்க சொல் இயேசு வெறும் மக்களை பார்க்கிறார் என்பதன் அர்த்தமல்ல, மாறாக அவர்களின் வலியை உணர்ந்து அவர்களுக்கு செவிசாய்த்தார் என்பதை காட்டுகின்றது. உண்மையான இரக்கம் எப்போதும் முழு மனிதனை காண செய்கின்றது. நாம் எவ்வாறு இரக்கமுள்ளவர்களாக மாறலாம்? இரக்கம் மற்றவரை கிறிஸ்துவின் கண்களால் காண்பதில் தொடங்குகின்றது. நம்மை சுற்றி பலர் வெளியில் புன்னகைத்தாலும் சந்தோஷமாக இருந்தாலும் உள்ளுக்குள் அவர்கள் துன்புறுகிறார்கள். தனிமையாக வசிக்கும் அண்டை வீட்டாரை கவனியுங்கள், முதியோரை கவனியுங்கள், நோயாளிகளை பாருங்கள், ஏழை குடும்பத்தை பாருங்கள், மறக்கப்பட்டவர்களை பாருங்கள். இங்கெல்லாம் நம்முடைய இரக்கம் பரிவு தேவைப்படுகின்றது. அன்பார்ந்தவர்களே, நற்செய்தியில் சீடர்கள் மக்களை அனுப்பிவிட வேண்டும் என்று விரும்பினர், ஏனெனில் அவர்கள் பற்றாக்குறையை கண்டனர். இயேசுவோ பரிவை கொண்டார். பரிவு இங்கு பகிர்வாக மாறுகிறது. பரிவால் அவர் நோயாளிகளை குணப்படுத்துகிறார். பரிவால் வெறும் 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் 5000 பேருக்கு பகிர்ந்தளிக்கிறார். பரிவு பகிர்வாக்கிறது. பகிரும் போது நம் வாழ்வில் ஆசீர்வாதங்கள் பெருகும் என்பதை திருவிவிலியம் மீண்டுமாக நமக்கு எடுத்துரைக்கின்றது. சாரிபாத்தின் கைப்பெண் தன் கடைசி உணவை எலியாவோடு பகிர்ந்தார். 1 அரசர்கள் 17வது அதிகாரம்.
இயேசுவை சந்தித்த பின் சக்கேயு தன் சொத்தில் பாதியை ஏழைகளுக்கு பகிர்ந்தார். லூக்கா நற்செய்தி 19வது அதிகாரம் 1 முதல் 10 வரை உள்ள இறை வார்த்தைகள். நல்ல சமாரியன் தன் பணத்தையும் நேரத்தையும் இரக்கத்தையும் காயமடைந்த அந்நியருடன் பகிர்ந்தான். லூக்கா நற்செய்தி 10வது அதிகாரம் 25 முதல் 37 வரை உள்ள இறை வார்த்தைகள். தொடக்க கிறிஸ்தவ சமூகம் தங்களிடம் இருந்த அனைத்தையும் பகிர்ந்தது. எவரும் குறையில்லாமல் இருந்தனர். திருத்துதர் பணிகள் 2வது அதிகாரம் 42 வசனம் முதல் 47 முடிய. தொர்க்கா என்னும் அதாவது தபிதா ஏழைகளுக்கு ஆடைகளை பகிர்ந்தார். திருத்துதர் பணிகள் 9வது அதிகாரம் 36வது வசனம். பகிர்வின் அடையாளமாக இறைவரை இந்த உலகிற்கு தம் ஒரே மகனை அளித்தார். யோவான் நற்செய்தி 3வது அதிகாரம் 16வது வசனம். இறைவன் தம் மகனை பகிர்ந்தார். இயேசு தம் வாழ்வை பகிர்ந்தார். தூய ஆவியார் இறை அருளை பகிர்ந்தார். இந்த கிறிஸ்தவ வாழ்வு ஒரு பகிர்வின் வாழ்வு. அன்னை தெரேசா, நாம் பெரிய செயல்களை செய்ய முடியாது, ஆனால் சிறிய செயல்களை மகிழ்வுடன் செய்யலாம் என்கின்றார். நாம் எவ்வாறு பகிர்வுள்ளவர்களாக மாற முடியும்? எப்படி நாம் பகிர முடியும்? பகிர்வு என்பது பணம் கொடுப்பதை விட மேலானது. நம்முடைய நேரத்தை, திறமைகளை, அறிவை, புன்னகையை, ஊக்கத்தை, நம்பிக்கையை, உடைமைகளை, வளங்களை நாம் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள இன்றைய நாளிலே அழைக்கப்படுகின்றோம். அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் பகிர்வதற்கு ஏதோ ஒன்று உண்டு. நம்மிடம் இருக்கும் 5 அப்பங்களை, அதாவது நம்முடைய நேரத்தை, திறமையை, பொருளை பகிர நாம் தயாராக இருப்போம், தயங்காதிருப்போம். பகிர்வை ஒரு தியாகமாக அல்ல, அதை இயல்பானதாக, நம்முடைய அன்றாட வாழ்க்கையின் ஒரு செயல்பாடாக நாம் மாற்றுவதற்கு அழைப்பு பெறுகின்றோம். உள்ளத்தில் பரிவில்லாமல் உண்மையான பகிர்வு நிகழாது. பகிர்வு இல்லாத பரிவு வெறும் உணர்ச்சியாகவே நின்றுவிடும். பரிவு இல்லாத பகிர்வு வெறும் கடமையாக மாறிவிடும். இயேசு நமக்கு காட்டும் முன்மாதிரி இதுவே. மற்றவரின் வலியை தன் வலியாக உணர்வது, அதான் பரிவு. பின் அதற்கேற்ப தன்னிடம் உள்ளதை மற்றவர்களுக்கு தருவது, அதான் பகிர்வு. நம் வாழ்க்கையிலும் இது பொருந்தும். நம் அருகில் தேவையில் இருப்பவரை பார்க்கும்போது முதலில் நம் உள்ளம் மாற வேண்டும். அந்த மாற்றம் நம் நேரத்தையும் வளங்களையும் பகிரும் செயலாக மாற்றும். பகிர்வில்லாத இரக்கம் நிறைவற்றது. பலர் இரக்கம் கொள்கிறார்கள், சிலரே செயல்படுகிறார்கள். இரக்கம் என்பது செயலில் காணப்படும் அன்பு. இயேசு பரிவு மட்டும் கொள்ளவில்லை, மாறாக அதை செயலில் உணவளித்து வெளிப்படுத்துகின்றார். இயேசு கொண்ட இரக்கத்தால் அவர்களை குணமாக்கினார். தொழுநோயாளிகளை தொட்டார், பாவிகளை மன்னித்தார், குழந்தைகளை வரவேற்றார், ஆறுதல் அளித்தார், இறந்தோரை உயிர்ப்பித்தார். இரக்கம் ஒருபோதும் செயலற்றதல்ல, அது எப்போதும் பணிவிடையாக மாறுகின்றது. பரிவு பகிர்வாக மாறுகின்றது. அன்பார்ந்தவர்களே, ஒரு சகோதரன் அல்லது ஒரு சகோதரி போதிய உடையும் அன்றாட உணவும் இல்லாதிருக்கும் போது அவர்கள் உடலுக்கு தேவையானவை எவற்றையும் கொடாமல் உங்களுக்குள் ஒருவர் அவர்களை பார்த்து, நலமே, சென்று வாருங்கள், குளிர் காய்ந்து கொள்ளுங்கள், பசியாற்றிக் கொள்ளுங்கள் என்பார் என்றால் அதனால் என்ன பயன்? யாக்கோப்பு 2வது அதிகாரம் 15 முதல் 17 வரை உள்ள இந்த இறை வார்த்தையை நினைவில் கொண்டு நாம் இரக்கத்தின் அல்லது பரிவின் கருவிகளாக மட்டுமல்லாது நம்பிக்கையின் மற்றும் பகிர்வின் சாட்சிகளாக மாறுவதற்கு இன்றைய நாளிலே அழைப்பு பெறுகின்றோம். பரிவும் பகிர்வும் 2 புண்ணியங்கள் அல்ல, அவை ஒரே அன்பின் 2 கரங்கள். நம் உள்ளம் மற்றவரின் வலிக்காக நெகிழட்டும். நம் கைகள் அந்த நிகழ்ச்சியை பகிர்வாக மாற்றட்டும். ஒரு நாள் நண்பர்களுடன் பயணம் செய்யும் போது ஆபிரகாம் லிங்கன் ஒரு பன்றி ஒன்று சேற்றில் சிக்கியிருப்பதை கண்டார். உடனே தன் வண்டியை நிறுத்திவிட்டு சேற்றில் இறங்கி தவிக்கும் அந்த பன்றியை காப்பாற்றினார். அவரது தோழர்கள் அவருடைய அந்த பரிவை கண்டு, இரக்கத்தை கண்டு அவரை பாராட்டினர். லிங்கன் அமைதியாக பதிலளித்தார், நான் இந்த பன்றியை அதற்காக மட்டும் காப்பாற்றவில்லை, அது துன்புறுவதை பார்க்கின்ற போது அந்த வலியை என்னால் உணர முடியவில்லை, என்னால் தாங்க முடியவில்லை, அதனால் தான் நான் சென்று காப்பாற்றினேன் என்றார். ஆம், அதுதான் பரிவு, இரக்கம். அந்த இரக்கமே பகிர்வாக்க, செயலாக்க அங்கு மாறியது. இயேசு பசித்த மக்கள் கூட்டத்தை கண்டு பரிவு கொண்டார்,
பகிர்ந்தார். இந்த பரிவின் மற்றும் பகிர்வின் அடையாளமான இந்த திருப்பலியிலே நாம் பங்கெடுக்கின்ற பொழுது நாம் ஒவ்வொருவருமே இந்த பரிவுள்ள பகிர்கின்ற ஒரு இதயத்தை உள்ளத்தை கொண்டு வாழ இன்றைய நாளிலே நம்மை முழுவதுமாக அர்ப்பணித்து ஜெபிப்போம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்.